குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை மாலை முதல் 30ஆம் தேதி மாதம் வரை வடகடலோர தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 350 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 346 மில்லிமீட்டர். இது இயல்பை ஒட்டியுள்ள அளவாகும். தற்பொழுது 2 விஷயங்கள் நாம் பார்க்குற பொழுது, நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் ஒன்று, அடுத்து புயலாக வலுவடைவதில் தாமதம் உள்ளது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே இது தான். அதாவது இதில் பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இதில் பார்க்கும் பொழுது 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நியூதை பார்க்கிறோம். நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. 28ஆம் தேதி அந்த இதில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் மேலடுக்கில் அது காற்றினுடைய விரிவடைவது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது. அதனால் மேலே இன்னும் சிஸ்டத்துக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்குது, கீழ்ப்பகுதியில் குறைந்திருக்கிறது. விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறக்கூடிய பகுதி, அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதியில் சாதகமாக, அந்த கிரீன் கலர் இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. ஆனால் நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன், அந்த இந்த மேகக்கூட்டங்கள் உருவாகுவது குறைந்துள்ளது. மேலும் அந்த நகர்வு, அதனோட நகர்வு பார்த்திங்கன்னா நேற்று 13 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிஃபிகண்ட்டாக அதனுடைய மூவ்மெண்ட்டு குறைஞ்சிருக்கு. சிஸ்டம்
நல்ல டெவலப் ஆகும் பொழுது அது நகரும் பொழுது சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய ஃபீல்டர் பாயிண்ட்ஸிலிருந்து நேற்று முன்தின மழை கிடைத்திருந்தது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது, அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை. நிலப்பகுதிகளில் கடல் பகுதியில் இருந்தது, நிலப்பகுதியில் நிகழவில்லை. எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேஸ், மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய என்ஜிஓ இருக்கக்கூடிய காரணங்கள், ப்ளஸ் அது இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள், மேலும் வட திசையில் அது நகர முடியாத அளவிற்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய 2 எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்கிற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது. அதனுடைய காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது. இந்த காற்று அதற்கு சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக அதன் நகர்வில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. அதனை ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணோம். காற்று முறிவு தமிழில் மாற்றிக்கிறதுனா நீங்கள் பண்ணலாம், பட் காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது, அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது இன்னும் டைரக்ஷன் மாறணும், இல்லை ஸ்பீடு மாறணும், இல்லை ரெண்டுமே மாறணும். ரெண்டும் மாறினா அதாவது ஒரு சிஸ்டத்தை ஒரு உருளை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா ரெண்டு குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதி மேல் பகுதி அலைனாக இருக்கும். அதிகமாக இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்களில் வேறுபாடு உண்டு. ஸோ நம்ம என்ன இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே ஓகே 30ஆம் தேதி காலை வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா, அது பார்க்கணும். இன்னும் இருக்க வந்த படம் 3 கணங்களாக பார்க்கும் பொழுது டைவர்ஜென்ஸில் இன்னும் 28ஆம் தேதி 26, 27, 28 தேதியில் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மையப்பகுதியில் அதிகமான வேறு நிறைய பார்க்குறோம் நம்ம. நிறைய இருக்கிறது. கன்வர்ஜென்ஸ் இது டெம்பரரியாக குறையும். ஏன்னா நிலப்பகுதியோட ஸ்ரீலங்காவோட இருந்த இன்ட்ராக்ஷன் ஃப்ளோ வருது. கன்வர்ஜென்ஸ் நேற்று முழுக்க குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் ஆகும் இதில் இருக்கிறதுனால. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால மல்டி ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு வந்து அந்த புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதை ஒட்டி மேகக்கூட்டங்கள் ஃபார்ம் ஆகுவதிலையும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. டைம் அதாவது மார்ஜினல் இன்டென்சிஃபிகேஷன். அதாவது ஒரு புயல்ன்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 34 நாட்டுன்னு சொல்லக்கூடியது 34 47 நாட்டு வரைக்கும் போகணும். இது 35 36 வரைக்கும் போகணும். அது ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்றுவிட்டு திருப்பியும் வலுவிழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. அது நிலப்பகுதிக்கும் வந்துட்டுருக்கு. இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமாக போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம 2 எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வு, வடபகுதியில் அது தடுக்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்றோடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நமக்கு இது எம்ஜிஓ சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் ஆமாம் இதுவும் சப்போர்ட்டிங்கில் இருக்குது, இதிலும் இருக்குது. ஆனால் எதிர் திசையில் இருக்கிறதுனால ஓகே கரெக்டாக அது வந்து 28 27 28 சரி. ரைட்டா இதுதான் பாதை. 24 மணி நேரத்துக்கான இது எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை. 48 மணி நேரத்துக்கான 29ஆம் தேதி எச்சரிக்கை, 30ஆம் தேதி எச்சரிக்கை, 31ஆம் தேதிக்கான எச்சரிக்கை. தரைக்காற்று இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் வந்து 45 55 60 கிலோமீட்டர். மாலை முதல் கடக்கும் வரை வந்து 60 70. மீனவர்களுக்கான எச்சரிக்கை.
பதிவான மழையின் அளவு சொன்ன மாதிரி. கன்வர்ஜன் நேற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு 60 இருந்தது, இப்போ 30 ஆயிரம். டைவர்ஜன்ஸ் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அப்பர் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. விண்ட் ஷியர் இந்த மையப்பகுதியில் கிரீன் கலரில் இருந்தால் சாதகம். அது இந்த பக்கத்தில் வரும்பொழுது நிலப்பகுதி ஒட்டி வருகின்ற பொழுது அது உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கு. அதனால் ஷியர் ஆகுது. கிளவுட் வந்து ஷியர் ஆகுது, டெவலப்மெண்ட்டு ஷியர் ஆகுது. வேகம் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. 13 km/h இருந்து கிட்டத்தட்ட நகராம கூட இருந்தது. 6 மணி நேரத்துக்கு நகராம இருக்கு. அந்த மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, அந்த நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்று, பிறகு வட திசையில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய எதிர் திசை காற்று போகக்கூடிய தடையினால இது இங்கே இருக்கு. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.